தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியின் 64வது வார்டு திமுக கவுன்சிலர் மலர்விழியின் வீட்டை மர்ம நபர்கள் சூறையாடினர். கார், 2 வீலர், ஏர் கூலர், டிவி உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கினர். வீடு தாக்கப்பட்டதை கண்டித்து கவுன்சிலர் மலர்விழி குடும்பத்தினர், ஆதரவாளர்கள் மன்னார்புரம் KK நகர் சாலையில் மறியல் செய்தனர். அரை மணி நேரத்திற்கு மேலாக வாகன போக்குவரத்து பாதித்தது. போலீசார் அவர்களிடம் பேசினர். தாக்குதல் நடத்தியவர்களை விரைவில் கைது செய்வதாக உறுதி அளித்து கலைந்து போக செய்தனர். மாமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதிக்கே பாதுகாப்பு இல்ல. கவுன்சிலர் கொடுத்துட்டு 24 மணி நேரம் சார் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் நீங்க வரீங்க. எங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல. எங்களுக்கே அந்த நிலைமைன்னா அப்புறம் இருக்கிறவங்க என்ன சார் நிலைமை? கவுன்சிலரின் வீடு சூறையாடப்பட்டதற்கு கமிஷன் பிரச்சினைதான் காரணம் என தெரிகிறது. திருச்சி மாநகராட்சி 64வது வார்டு LIC காலனியில் மழைநீர் வடிகால் கட்டும் பணி நடக்கிறது. அந்த கான்ட்ராக்டரிடம் கவுன்சிலர் தரப்பினர் 5% கமிஷன் கேட்டதாகவும், அதை அவர் கொடுத்த பின்பும் மீண்டும் பணம் கேட்டு கட்டுமான பணி செய்ய விடாமல் கவுன்சிலர் இடையூறு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனையில் கவுன்சிலரின் மகன்கள் ஆனந்த், பிரபு இருவரும் தாக்கியதாக சூப்பர்வைசர் பிரகாஷ் என்பவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியுள்ளார். பிரகாஷின் உறவினர்கள் இன்று கவுன்சிலர் மலர்விழி வீட்டுக்கு நியாயம் கேட்டு வந்துள்ளனர். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில்தான் வீடு சூறையாடப்பட்டு இருக்கிறது. கூடுதல் கமிஷன் கேட்டு மிரட்டுவதாகவும், சூப்பர்வைசர் தாக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் கொடுத்துள்ளனர். ஆளுங்கட்சி கவுன்சிலர் என்பதால் போலீசார் கண்டுகொள்ளாமல் விட்டதால் பிரச்சினை பெரிதாகியிருக்கிறது.